அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா, கைகோகு புகியோ ஓகேங்களா? ஸோ புக்கியோ பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் வருவாங்க. ஆக்சுவலா மேல சொன்ன மாரி 3 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குரா புக்கியோ வருவாங்க. அவங்க வந்து கம்பைன் பண்ணி தான் வருவாங்க. ஆக்சுவலா அந்த 3 புக்கியோ மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கைகோகு புக்கியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கைகோகு புக்கியோ பொறுத்தவரைக்கும் இந்த ஆட்சி ஷோகுனேட்டுடைய ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் வரப்பட்ட நியமிக்கப்பட்ட நிர்வாகி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 68கள்ல முடிஞ்சது. இந்த 58கள்லேருந்து 68கள் வரைக்கும். ஸோ வந்து சாரி அதுக்கு முடியறதுக்கு முன்னாடி அந்த இன்பிட்வீனில் 10 வருஷத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒரு ஆட்சி புதுசாக நிர்வாகத்தை பேரை ஸ்டார்ட் பண்ணி உருவாக்கப்பட்டவங்க தான் கைகோகு புக்கியோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வர்த்தகமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்டிக்னு சொல்லுவாங்க. ஸ்பை அப்படின்ற வார்த்தைங்க கரெக்டாக இருக்கும். அதுக்கான ராஜதந்திர அந்த டிப்ளமேட்டிக்னா ராஜதந்திரம் ஓகேங்களா? ஸோ ராஜதந்திர உறவுகளை வந்து மேற்பார்வையிடுறதும் இந்த பொறுப்பை வந்து வச்சுக்கிறாங்க ஓகேங்களா? ஸோ வெளிநாட்டிலேருந்து ஏதாச்சும் வர்த்தகம் வந்து இன் அண்ட் அவுட் போதா அப்படின்றத பார்க்குவாங்க. இல்லை அரசருக்கு யாராச்சும் வந்து அந்த எப்படி சொல்கிறது சூனியம் பண்ணுற மாதிரி சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜதந்திரமாக யாராவது இருக்காங்களா? அது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா அந்த டியூப்ளே அப்படின்னு ஒருத்தர் வருவார் ஆக்சுவலாக டியூப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க டியூப்ளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸு வந்து இப்போ இதில் வந்து வருவாங்க ஆக்சுவலாக பாண்டிச்சேரியோடைய கவர்னராக வந்து ஃப்ரெண்ட்ஸோடைய கவர்னராக வருவார் ஓகேங்களா? ஸோ கர்நாடகாவால வந்து ஜெயிப்பார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிப்ளமேட்டிக் பர்சன் ஆக்சுவலாக வந்துட்டு அவர் கூடயே இருந்துட்டு என்ன பண்ணுவார்னா அழகாக வந்து ராஜதந்திரம் பண்ணி அவர் ஜெயிச்சுட்டு போவார். அதுக்கப்புறம் தோற்றுருவாங்க ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி யாராவது அரசர் கூடயே இருந்து ராஜதந்திரம் பண்ணி ஏதாச்சும் வேலையை பார்க்குறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காகவும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வர்த்தகம் ட்ரேட் அண்ட் காமர்ஸை பார்க்கறதுக்காகவும் நியமிக்கப்பட்டவங்க தான் கைகோகோ புக்கியோ அவர்கள். இவங்க லாஸ்ட் எண்ட் ஆஃப் த இயரில் வந்துட்டு இவங்களை நியமிச்சிருப்பாங்க. 10 வருட காலம் தான் இவங்களோட இது இருந்திருக்கும் ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி எங்கே இருக்காங்கன்னா நாகசாகி அப்படின்னு இடக்கூடியும் கனகாவாக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகாமா அப்படின்னு சொல்லுவாங்க. யோகோ காமா அப்படின்னு சொல்லுவாங்க. கனகாவா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நாகசாகிக்கும் கனகாவாவுக்கும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் நடக்கும் ஓகேங்களா? ஸோ அந்த 2 இடங்கள்ல அஃபிஷியலாக இருப்பாங்க. இந்த 2 இடங்களுக்கும் சேர்த்து ஒரு ஒப்பந்தங்கள் நடக்கும். அந்த ஒப்பந்தம் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறைமுகத்துடைய தளங்களுக்காக ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த துறைமுகம் வச்சுக்கணும் நாங்கள் வந்து துறைமுகம் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த வர்த்தக ரீதியாக வர்றதுக்காக இந்த தளங்கள் வந்து வச்சு ஒரு ஒப்பந்தங்கள் நடத்தியிருப்பாங்க ஓகேங்களா? எந்த நாடுன்னு நாகசாகி நாடு இல்லை ஒரு பகுதி நாகசாகி பகுதியும் கனகாவா பகுதியும் ஓகேங்களா? ஓகே. இந்த ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோகுஷோ பட்டியலில் வந்து அதே தான் ஆக்சுவலாக அதே தான் சொல்லியிருக்காரு. சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் பிக்சராக பார்க்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். மேலே சொன்னதே தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோகுகாவா யோஷி அவர்கள். இவர் வந்து என்ன எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிறப்பிறப்ப சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ வந்து எப்போ பர்த் எப்போ டெத் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த ஆத்தர். ஓகேங்களா? ஸோ 1600லேருந்து 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவருடைய ஆட்சி நடக்குது. ஸோ ஹிடாடோட்டோ அவர்களுடைய ஆட்சி தான் மிக 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 முக்கியமான ஆட்சி. 1605லேருந்து 1623கள் வரைக்கும் இவருடைய ஆட்சி நடக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐமிட்ஸுடைய ஆட்சி 23லேருந்து 51கள் வரைக்கும். ஸோ மேலே சொன்ன இந்தியன் ஆத்தர் வந்து யார் யார் என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க யாருடைய ஆட்சியில் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை தான் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கலாம் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது படிக்கும் போது. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இயராக கொடுத்துருக்காரு ஓகேங்களா? ஸோ 1680 வரைக்கும் வந்துட்டு யார் இருக்காங்க இட்சுனா அவர்கள் இருக்கார். டோகுகாவா ஷுனயோஷி அப்படின்றவங்க 1680லேருந்து 1709கள் வரைக்கும் இருக்காங்க. டோகுகாவா ஹைனோபு அப்படின்றவங்க 1709லேருந்து 12 வரைக்கும் இருக்காங்க ஓகேங்களா? ஸோ 7வது பார்த்தீங்கன்னா ஐட்சுகோ 13லேருந்து 16 வரைக்கும் இருக்கார். யோஷிமோனி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1716லேருந்து 45 வரைக்கும் இருக்கார். இஷிகே பொறுத்த வரைக்கும் 1745லேருந்து 60 வரைக்கும் இருக்கார். ஐக்ரூ பொறுத்த வரைக்கும் 60லேருந்து 86கள் வரைக்கும் இருக்கார் ஓகேங்களா? அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் ஐனரி பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீண்ட கால அரசராக இருந்தவர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஆத்தர் புக்கில் படிச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1787லேருந்து 1837கள் வரைக்கும். யோஷி அவர்கள் 37லேருந்து 53 வரைக்கும் இருப்பார் ஓகேங்களா? ஓகே ஃபைன். டோகுகோவா இசாட்டா அப்படின்றவங்க வந்து 53லேருந்து 58கள் வரைக்கும் இருப்பாங்க. இமோச்சி அப்படின்றவங்க 58லேருந்து 66 வரைக்கும் இருப்பாங்க. இந்த யோஷிபுனேயோடைய ஆட்சி காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா 66லேருந்து 68 தான் கரெக்ட் ஆக்சுவலாக. ஸோ 67ன்னு இவரோட ஜாப்பனீஸில் கொடுத்துருக்காரு. பிகாஸ் ஏன்னா இப்போ மேஜி ரீஸ்டோரேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அவர் அதை வச்சு வந்து இந்த ஜாப்பனீஸ் ஆத்தர் இது கொடுத்துருக்காரு ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா மேஜி ரீஸ்டோரேஷன் செம்ம இம்பார்ட்டண்டான டாபிக். இந்த டாபிக் வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ மேஜி மறுசீர்திருத்தம் அப்படின்றதுல வந்து அவங்களுடைய அரசியல் வந்து எப்படி மாற்றம் அமைஞ்சது சமூகம் எப்படி இருந்தது பொருளாதாரம் எப்படி இருந்தது இராணுவம் கல்வினா எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து மேலே வந்து பேசிக். ஸோ இதுதான் மேஜியோடைய மறுசீரமைப்பு இதுதான் மேஜி ஓகேங்களா?
ஸோ வந்து உங்களுக்கு நிறைய போகும் ஆக்சுவலாக மெய்சி ரிஸ்டோரேஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ சீர்திருத்தம், கிளர்ச்சி, ஓகே, மெய்சியோடைய சாதனைகள்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, எதுவுமே செகண்ட் புக் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. மெய்சி ரிஸ்டோரேஷன் வந்து உங்களுக்கு தஸ்டே பார்க்கலாம். அது கூடவே வந்துட்டு ஆங்கிலோ ஜப்பானி கூட்டணி வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஜஸ்ட் ஒன்ஸ் ரிவிஷன் மட்டும் பண்ணிடலாம். ஏன்னா அந்த ரெக்கார்டிங்கில் வந்து அந்த புக்கையோ வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, இன்னும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு 2-3 பகுதிகள் இருக்கும். ரஷ்யா ஜப்பானிய போர் வந்து கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கும். வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஈஸிக்கு வந்துடும். அப்புறம் ஜப்பான் வேர்ல்டு வாரை பற்றி பார்க்குறோம். ஸோ ஜப்பான் வேர்ல்டு வார் வந்துச்சுன்னா அது கீழே வந்து சீனாவுடைய ஒப்பந்தங்கள் அந்த இதெல்லாம் கண்டிப்பாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்த டாபிக் அதை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்ட். சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் அடுத்த டாபிக். ஆக்சுவலாக இதோட எண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இன்னும் ஒரு 3 டாபிக் இருக்குங்க. இந்த 3 டாப்பிக்கில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஆக்சுவலாக பார்ட் 6 என்னன்னா 21 கொள்கைகள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொள்கைகள். அந்த கொள்கைகள் வந்து பற்றி பார்க்கலாம். 21 கொள்கையுமே இதில் இருக்கும். அதை பற்றி பார்க்கலாம். ஒரு பின்னணி என்ன அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பேச்சுவார்த்தைகள் பண்ணாங்க, எத்தனை குழுக்களாக பிரிக்கப்பட்டாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ ஜப்பானிய வரலாறு, சீன வரலாறு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது ஜப்பானை கம்பேரிசன் பண்ணும்போது. ஜப்பான் ஆக்சுவலாக வேகா போது நிறைய இருக்குது. ஆக்சுவலாக லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெர்சலாய்ஸ் ஒப்பந்தம் மற்றும் ஜப்பான். ஸோ வெர்சலாய்ஸ் ஒப்பந்தம் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியும் ஒன்ஸ் படிப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டாபிக் தான் முடிச்சிருக்கும். மெய்சி 3 டாபிக் தான் முடிச்சிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா 6 டாபிக் கிட்டே இருக்குது. அப்போ ஆக்சுவலாக ஸோ இந்த டாபிக் வந்து நம்ம தேர்ஸ்டே பார்க்கலாம். தேர்ஸ்டே முடிக்க முடியாது, கண்டிப்பாக சாட்டர்டே தான் முடிக்க முடியும். நான் அந்த புக்காயை பற்றி வந்துட்டு ரிவிஷன்ஸ் ஒன்ஸ் கொடுத்துட்டு நான் கிளாஸை வந்துட்டு அப்புறம் கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனுக்குள்ளே போயிடலாம். நான் பேசுகிறது கேட்குதுங்களா ஃபஸ்ட்டு? ஓகே, ஸோ ஜஸ்ட்டு ரிவைஸ் பண்ணுற பாயிண்ட்டு ஷோகுனேட்டோட நிறுவனம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஷோகுனேட்ஸ் பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். ஸோ டோகுகோவா ஹிடாடோ அப்படின்றவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா 2வது ஷோகுனா முடிசூட்டப்படுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐசு வந்து வருவாங்க. அதுக்கப்புறம் ஐசுக்கு அப்புறம் இரட்டை ஆட்சிகள்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசு வந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவார்னா என்னுடைய ஆட்சி நான் தான் நடத்துவேன், அந்த அதிகாரப்பூர்வம் வந்து விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா இவர் வந்து ஓகோஷு அப்படின்னா ஓய்வு பெற்ற ஷோகன்கள் வந்து ஓகோஷு அப்படின்னு சொல்லுவாங்க. சன்பு அப்படின்ற ஒரு கோட்டை வந்து மையமாக வந்து ஆட்சி செய்வார். ஸோ அது வந்து சன்பு அரசாங்கம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த சன்பு அரசாங்கத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விசுவாசமான ஸ்லேவ்ஸ் மட்டும் இருப்பாங்க. அந்த ஸ்லேவை அந்த ஆட்சியில் அவங்க வந்துட்டு ஓகேவா ஒத்துப்பாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்க வந்து ஒத்துக்க மாட்டார். ஹிடாடோ வந்து ஒத்துக்க மாட்டார். அவர் அமைச்சரவையில் சேர்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடோ ஷோகுனோட அமைப்புகள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உயர்ந்த பதவியில் இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் புக்ஷிட்ஷியோகோ அப்படின்றவங்க தான் வந்துட்டு ஆரம்ப காலத்தில் உயர்ந்த பதவியில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களை தாண்டி வேறு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து உறுப்பினர்களாக இருந்தவங்க யார் அலுவலகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ் நவமோசோ அவர்கள், சககிபாரா யசுமாசா, ஹோண்டா தடகாட்சி அப்படின்ற 3 பேர் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஏடோ ஷோகுனேட்ஸோடைய அமைப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து ஸ்டார்டிங்கில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் டோகுகாவா ஷோகுனேட்ஸ் பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட அடிமைகள் இருக்காங்க. 2ஆக பிரிக்கிறாங்க. அந்த அடிமைகளில் ஹடமோட்டோ அப்படின்ற அடிமைகள் வந்து நேரடியாக வந்து அந்த ஷோகன்ஸை வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஹினேன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2வது அடிமை, அவங்க நேராக பார்க்க முடியாது, அணுக முடியாது. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கான பெருசாக சலுகைகள் இல்லை. ஓகேங்களா? ஸோ 18வது நூற்றாண்டு முற்பகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22,000 தனிப்பட்ட அடிமைகள் வந்து இவங்க கிட்ட இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெரும்பாலானவர்கள் வந்து டொமைன்களை வந்துட்டு பெறத்துக்கு பதிலாக வந்துட்டு என்ன பண்ணுறாங்க உதவித்தொகையை வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றாங்க.
ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ரோஜுக்கள். ரோஜுக்கள் இல்ல வகடோஷோரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரோஜுக்கள் அப்படின்றது வந்து சிங்கிளா சொல்லுவோம். வகடோஷோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3லேருந்து 5 பேர் வந்து அந்த அந்தஸ்தில இருப்பாங்க. ஸோ ரோஜுக்களுடைய அந்தஸ்தில அத வகடோஷோரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ 4 அல்லது 5 ஆண்கள் பதவியில் இருப்பாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சுழற்சி அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒருத்தர் மாறிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு கீழ யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒமேட்சுகோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமியோ இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நிலப்பிரபுக்கள். அவங்க வந்து சரி பார்க்கிறவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. மச்சிபுக்கியோ அப்படின்றவங்க வந்து முக்கிய நகரங்கள், குறிப்பா எடோல இருக்கக்கூடிய நிர்வாகம், நீதிமன்றம், செயல்பாடு ஆணையர்கள், காவல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீயணைப்பு, நீதிமன்றம். இந்த நீதிமன்றத்தில சிவில் மற்றும் கிரைம் ரெண்டத்தையும் விசாரிக்கிறவங்களாவும் இந்த மச்சிபுக்கியோ வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஓங்குகோ புக்கியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜாஷி புக்கியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் வந்து அத பத்தி பின்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ அப்ப பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இத தாண்டி வந்து வேற யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பீரியல் நீதிமன்றங்கள்ல வந்து யார் விசாரணை வந்து கேட்பாங்கன்னா, கூகே அப்படின்ற ஒரு பிரபுக்களுடைய உறுப்பினர்கள் இருக்கவங்க இருப்பாங்க. அத தாண்டி டைமியோ மற்றும் சில பேர் வந்து இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இவங்களுடைய வேலைகள் வந்து புத்தர்கள், ஷின்டா அந்த ஆலயங்கள்ல வந்து பார்க்கறது தான் வந்து இவங்களுடைய வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க கூட இந்த ஜீஷா கூட இருக்கவங்களுடைய ஜீஷா கூட இருக்கவங்க தான் அந்த கூகேக்கள். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வேற யார் இருப்பாங்கன்னா, பீபுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துலயுமே கலந்து கொள்றவங்க தான் பீபுக்கள். எல்லாத்துலயுமே இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி நிர்வாகத்தில வந்து அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? நிதி நிர்வாகத்தில ஏதாவது மேக்ஸ்ல சால்வ் பண்ண முடியுமா? ஏதாச்சும் ஃபினான்ஷியலா ப்ராப்ளம் இருக்கா? அப்படின்னு பார்க்கறது தான் அந்த பீபுக்களுடைய வேலை. பட் இருந்தாலுமே எல்லாத்துலயுமே மூக்குல வச்சு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரெண்டிஸ் வேலை பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இத தாண்டி மத்த பிற புக்கியோக்கள் பார்த்தீங்கன்னா வந்து கமிஷனர்களா புக்கியோக்கள்லாம் கமிஷனர்கள் அப்படின்ற மாரி மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னவா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிக்கை வந்து என்ன அறிக்கை வந்து அந்த ரோஜுக்கள் குடுக்குறாங்களோ, அது செய்றவங்களா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 67கள் பொறுத்தவரைக்கும் கியோ சீர்திருத்தங்கள் வந்து கொண்டு வராங்க. அந்த சீர்திருத்தங்கள் நெறைய அரசர்கள் அந்த அரசவையில இருக்கக்கூடியவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி அக்செப்ட் பண்ணவங்கள அரசர் என்ன சொல்றாங்கன்னா, "நான் வந்து உன்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். என்னுடைய ஆதரவு உனக்கு வந்து இல்ல அலுவலகத்தில" அப்படின்னு சொல்லிர்றாங்க. ஸோ 1860கள்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஜுக்களுக்கான ஒரு எலக்ஷன்ஸ் வந்து அந்த டைம்ல போயிட்டுருக்கும். அப்போ ஒரு படுகொலை நடக்கும். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடோவுடைய கோட்டையில் நடக்கும். சகுராடமன் அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் வாயில்ல வந்து இந்த கொலை நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுடாய் டைமியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்களும் பிபுக்களுடைய மதிப்பீடு வச்சு தான் அந்த ரோஜுக்கள வந்து செலக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ 50,000 கோகுக்கள் கோகுல்னா படைகள் இல்ல காசி இத மீன் பண்ற மாரி தான் கோகுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து வச்சு இவ்ளோ பேரையும் மேற்பார்வையிடுறவங்களாவும் இவங்க வந்து எப்படி சொல்றது? அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ எடுத்துக்காட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோயோனின், கியோட்டோ ஷோஷிராய், அதுக்கப்புறம் ஓசாகா ஜோராய். இவங்க எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோஜுக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? முக்கியமான ஒரு ரோஜுக்களா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்கள வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலகங்கள்ல வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல நியமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சில சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் ரோஜுக்களா நிக்க முடியும். ஐஐ, சஹாய் டோய் ஓட்டா அவர்கள். இத தாண்டி ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா, அரசர் வந்து செலக்ட் பண்ணுவாரு. அவருடைய பேர் என்னன்னா, யானா கீசாவா யோஷியாசுகோ அப்படின்ற ஒருத்தர். தைரோ அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த ரோஜுக்களுடைய அந்தஸ்தோட பேர் தான் தைரோ அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அது ஒரு பட்டமா வழங்கியிருப்பாங்க. தைரோ அப்படின்ற மாரி. ஸோ அதில முக்கியமா மிகவும் பிரபலமானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த அந்த ஐஏ சமூகத்தை சார்ந்த நாவோசுகேவோ அப்படின்ற ஒருத்தர் தான். அவரு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, 1860கள்ல ஏடோ கோட்டையில சகுராடமன் அப்படின்னு ஒரு வாயில்ல கொல்லப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சம்பவம் பேரு சகுராடமன் சம்பவம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வாகடோஷியோரி பொறுத்தவரைக்கும் வந்து 3லேருந்து 5 ஆண்கள் வந்து ரோஜுக்கள் கீழ வந்து அந்தஸ்துல வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஓகே. ஆரம்ப காலத்தில பார்த்தீங்கன்னா 6 பேர் இருந்தாங்க. ஸோ 6 பேர் இருந்தது வந்து ராகுனி ஷிஷா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 1633கள்லேருந்து 1449 வரைக்கும் வந்து இது இருந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 5 பேர் கொண்ட குழுக்கள் தான் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹடாமோட்டோ மற்றும் கோகன் போன்ற அந்த ஸ்லேவ்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து நிர்வகிக்கும் பொறுப்புல வந்து இவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாகடோஷியர் கீழ வந்து யார் இருப்பாங்கன்னா மெச்சுக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு ரோஜுக்கள் வந்துட்டு கீழ இருக்கவங்க வாகடோஷியர்கள். அந்த வாகடோஷியர்லேருந்து 3லேருந்து 5 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? சில டைம்ல அந்த வாகடோஷியரில வந்து ரோஜுக்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ரோஜுக்கள் கூடிய குழுவ அப்படி சொல்லுவாங்க. சில டைம்ல என்ன ஆகும்னா, அதில எந்த ரோஜுக்களுக்குமே இருக்க மாட்டாங்க. ரோஜு அப்படின்ற வந்து 2 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழ இந்த வாகடோஷியரி அப்படின்ற ஒரு குரூப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 பாயிண்ட் ஆஃப் வியூமே தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, இந்த ரோஜுக்களுக்கு கீழ வந்து இருக்கவங்க வாகடோஷியரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஜுக்களே 3 பேரும் 5 பேரும் சேர்ந்து இருக்கவங்க தான் வாகடோஷியரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்து கொஸ்டின் டைப்ல எப்படி கேட்குறாங்களோ அப்படி மாத்திக்கோங்க. கிரோனாலஜிக்கல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரோஜிக்கல், வாகடோஷோரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்சிகோ. இன்னும் அது அப்படி அந்த டைப்ல வாங்க. இல்ல அவங்க வந்து டெர்ம் வந்து கூற்று காரணம் கேட்குறாங்கன்னா, ரோஜிக்கல், வாகடோஷோரி ஒரே டெர்ம்ல கொண்டு வாங்க. ஓகேங்களா?
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இம்பார்ட்டன்டான சில பேர மட்டும் சொல்லியிருப்போம். யானாகிசாவா, யாஷியோஷோ, தனுமா இவங்கலாம் வந்துட்டு அது என்ன முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் வந்துட்டு அந்த கொலை சம்மந்தப்பட்டவங்களா இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அரசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரோஜுக்கள் சொல்றாங்க அப்படின்றதுனால ஒதுக்கி வச்சிருப்பாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்புக்கு பயமின்மையா வந்து போயிருப்பாங்க. சுனாயோஷி அப்படின்றவர் என்ன பண்ணாருன்னா வந்து அந்த கோட்டையிலேருந்து அந்த இந்த கோட்டை இருக்கு பார்த்தீங்களா, அந்த எடோ கோட்டையிலேருந்து ரொம்ப தூரத்து தொலைவா வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானாகிஷவா, யோஷியாசு, தனுமா இவங்கலாம் ஒதுக்கி வச்சிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரோஜுக்கள் கீழ இருக்கவங்க ஓமெச்சுக்கோ மற்றும் மெட்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரோஜுக்களும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாகடோஷியருக்களும் என்ன அறிக்கை வந்து குடுக்குறாங்களோ, அறிக்கையை வந்து குடுக்கக்கூடிய அதிகாரிகளா இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. 5 ஒமேக 5 ஓமேச்சுக்களும், டோமியா, கூகே மற்றும் இவங்கலாம் வந்து என்ன இவங்க எல்லாமே சேர்த்து 5 ஓமேச்சுகளும், மெச்சுகளும், டைமியோ அப்படின்றவங்க, கூகே இவங்க எல்லாமே சேர்த்து வந்து மோனோபாலில இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் வந்து விவகாரங்கள கண்காணிக்கிறாங்க. இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏதாவது கிளர்ச்சி வந்து அச்சுறுத்தல்களா இருந்தா, அது வந்து கண்டறிஞ்சு அந்த பொறுப்புல இருந்து கண்டறிஞ்சு எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஏடோ காலத்துல யார் இருந்தாங்க ஆரம்பத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாஹூயி முனேபாயு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து டைமியோ வந்து பதவி ஏற்கிறாங்க. எந்த காலத்துல அப்படின்னு சொன்னா, யாடோ காலத்துல குறிப்பா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 5000 கோவுக்கள் வச்சிருந்தா வந்துட்டு, அந்த 5000 கோவுக்கள் வச்சிருக்கக்கூடிய தர வரிசையில வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹடமோட்டோ கீழ வந்து விழுந்துருது. ஸோ லேட்டர்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, வந்து 10,000 பேர வந்து கோவுகளுக்கு வந்து வரிசைப்படுத்தி வச்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, டைமியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அஃபிஷியலா பவர் குடுத்துருப்பாங்க. இந்த டோமேட்டோ பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? ஸோ காமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பண்டைய பட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பொதுவா மாகாணத்தில உள்ள ஆளுநர் வந்து காமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் காலப்போக்குல பார்த்தீங்கன்னா, ஓமேட்ஸுகள் வந்து ஷோகுனேட்ஸ்கள் செய்யக்கூடிய அந்த ஷோகுனேட்ஸ்களுக்கு வந்து உத்தரவு பண்ற வேலை ஆரம்பிச்சிருப்பாங்க. ரோஜுக்களுடைய வேலைய இவங்க பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஏடோல வந்து குவிஞ்சிருந்த ஆயிரக்கணக்கான ஹடமோட்டாக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களையும் அந்த 2 ஸ்லேவ்ஸுமே என்ன பண்றாங்கன்னா, ஒரு காவல் படையில வந்துட்டு இவங்க இருக்க இவங்க கீழ வந்து இந்த ஓமெச்சு கீழ வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பாதுகாப்புக்காக வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து மெச்சுக்கள் சில பேர் இருக்காங்க. மெச்சுக்களுக்கு பாதுகாப்பா வந்து இந்த காவல் படை இருக்கு. அண்ட் தென் வந்து சாமுராய்களும் வந்து இவங்களுக்கு பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சான் புக்கிய பொறுத்தவரைக்கும் வந்து புக்கியோ அப்படின்னா 3 நிர்வாகிகள் ஜீஷா, காஞ்சோ மற்றும் மச்சி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜி அப்படின்றது புத்த கோவில்கள், ஷா அப்படின்றது ஷீண்டா கோவில்கள். இது 2த்தையும் சேர்த்தா ஜீஷா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புத்த மடாலியிலயும் அதுக்கப்புறம் கோவிலுடைய நிர்வாகத்தை மேற்பார்வையிறவங்க தான் இந்த ஜீஷா. அவங்க கூட வந்து பிப்புக்கள் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 காண்டோ மாகாணங்களை சேர்ந்தவர்களும் வந்து இதில இருப்பாங்க. மாகாணங்களை சேர்ந்த ஆளுநர்களா இருக்கலாம், இல்ல சில அமைச்சர்களா இருக்கலாம். இந்த குழுக்கள்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, இதில வந்து யார் விதிவிலக்கா வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 மாகாணங்கள் காண்டோ தாண்டி யார் விதிவிலக்கா இருந்தாங்கன்னா, ஓகோ தடாசுகே அப்படின்ற ஒருத்தர் இருந்தாங்க. லேட்டர்ல பார்த்தீங்கன்னா, அவங்களும் டைமியோவா ஆயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 2வது பார்த்தீங்கன்னா, காஞ்சோ புக்கியோ. காஞ்சோ புக்கியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீஷாக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு புக்கியோ தான் காஞ்சோ புக்கியோ. 4 நிர்வாகிகள் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 4 நிர்வாகிகள் வந்து ரோஜுக்கள் கிட்ட வந்து அறிக்கை அளிப்பாங்க. இதில மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோகுனேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நிதி ப்ராப்ளம் இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து பொறுப்பேத்துக்குவாங்க. மச்சி புக்கியோக்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு என்னன்னா, ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தான் தீயணைப்பு ஆகட்டும், காவல்துறை ஆகட்டும், மேயர் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து சாமுராயருடைய படைகள் ஆகட்டும், இல்லன்னா வந்துட்டு கிரிமினல் இல்ல சிவில் விஷயங்கள் நீதிபதிகளுடைய விஷயங்களாகட்டும், இது எல்லாமே இவங்க தான் பார்ப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தோம். இத தாண்டி வந்து இந்த ஹடமோட்டோ ஸ்லேவ்ஸ் இருக்காங்களா, அவங்களுடைய பதவிகளையும் வந்து இவங்க தான் வந்து பார்த்துருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சில பதவி மதத்தில இருக்கவங்க மாறி மாறியும் வந்து வந்துட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இவங்களுக்கு அப்புறம் டென்ட்ரியோ, கூண்டாய் மற்றும் டைக்கன். டென்ட்ரியோ அப்படின்னா என்னன்னா, இந்த ஷோகன்களுடைய எஸ்டேட் நிலங்கள வந்து பார்க்குறவங்க தான் அதோடைய பார்வையாளர்கள் தான் மேற்பார்வையாளர்கள் டென்ட்ரியோ அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த குண்டாய் அப்படின்றவங்களும் டைக்கான் மற்றும் குரா இவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, சாமுராய்களுக்கு சம்மந்தப்பட்ட வழக்குகள் எல்லாத்தையும் விசாரிச்சு அத மேற்பார்வையிடுவாங்க. குண்டாய் பொறுத்தவரைக்கும் 10,000 கோகுகள் வந்து வச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அதே நேரத்தில டைக்கான் பொறுத்தவரைக்கும் 5,000 பேர் வச்சிருந்தாங்க. 5,000லேருந்து 10,000 பேர் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுவும் டைகான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெய்ஜி காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டென்ட்ரியோ அப்படின்றவங்க வந்து பேரரசருடைய நிலத்த வந்து மேற்பார்வையிடுறவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சேகிகாரா அப்படின்ற போருக்கு முன்னாடி இயேசு இருக்காரு பார்த்தீங்களா, இந்த ஷோகுனேட்ஸ் இயேசு அவர்கள் தான் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 1603ல ஆட்சி பிடிச்சிருப்பாரு. அவர் ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடி இவருடைய நிலங்கள்ல முற்றுகையிடறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசகா கோடை மற்றும் குளிர்கால முற்றுகைகள் நடந்திருக்கும். நாகசாகி, ஓசகா பகுதிகள்ல சில நகரங்கள்ல இடங்கள் இருந்திருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து சுரங்கங்கள், அதுக்கப்புறம் சில சுரங்கங்கள் வகையா இடங்களும் சேர்ந்து இவருக்குள்ள வந்து அடங்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் கைகோகோ புக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைகோகோ புக்கி அப்படின்றது வந்து ரொம்ப லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1858லேருந்து 68களுக்கு இடையே வந்து நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் தான் கைகோகோ புக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளுக்கான வர்த்தகம் மற்றும் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பார்க்கறது இவங்களுடைய வேலையா இருந்தது. இத தாண்டி வந்து வேற யாராச்சும் வந்து அரசருக்கு தேவையில்லாம வேலை பண்ணுவாங்களா? அவங்க டிப்ளமேட்டிக் ராஜதந்திரத்த யூஸ் பண்ணி அரசர வந்து கவுப்பாங்களா? அப்படின்றது மேற்பார்வையிடுறாங்க. ஸ்பை மாரி வந்து ஒரு மேற்பார்வையிடுற வேலையில வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாகசாகி மற்றும் கனகாவால இருந்து என்ன நடக்கும்? ஒரு ஒப்பந்தம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ கனகாவாவோட வேறு பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, யோகோகாமா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கனகாவால வந்துட்டு ஒப்பந்தங்கள் நடக்கும். ஸோ துறைமுகத்துக்கான ஒரு தளமாக, இந்த துறைமுகம் தளம் எனக்கு, இந்த துறைமுகம் தளம் உனக்கு அப்படின்ற மாரி சில ஒப்பந்தங்கள வந்து கொண்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பட்டியல். ஓகேங்களா? ஸோ பட்டியல் நான் வேகமா வாசிச்சுட்டு வரேன். இயேசு 1603லேருந்து 5, ஹிராட்டோ வந்து 5லேருந்து 23, ஐமிட்சு வந்து 23லேருந்து 51, ஹிட்சுனா பொறுத்தவரைக்கும் 51லேருந்து 80, நெக்ஸ்ட் அப்புறம் டோகுகாவா பொறுத்தவரைக்கும் வந்து 80 to 1709, ஹைனோபு பொறுத்தவரைக்கும் 9 to 1712, அதுக்கப்புறம் ஐட்சுகு பொறுத்தவரைக்கும் 13 to 16. ஓகேங்களா? ஸோ யோஷிமுனியை பொறுத்தவரைக்கும் 16லேருந்து 45, ஷிஷிகே பொறுத்தவரைக்கும் 45லேருந்து 1760 வரைக்கும், ஹைகுரு பொறுத்தவரைக்கும் 60லேருந்து 86 வரைக்கும், ஹைனதி பொறுத்தவரைக்கும் 87லேருந்து 1837 வரைக்கும், டோகுகோவா யோஷி பொறுத்தவரைக்கும் 1837லேருந்து 1853 வரைக்கும், இசாடா பொறுத்தவரைக்கும் 53லேருந்து 58 வரைக்கும், இமோச்சி பொறுத்தவரைக்கும் 58லேருந்து 66 வரைக்கும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் யார் அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோஷினோபு. ஓகேங்களா? 66லேருந்து 68 இல்ல 67. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் மெய்ஜி ரீஸ்டோரேஷன் வந்து உங்களுக்கு நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா?